வந்து வாங்கல் பசுபதிபாளையம் போகலாங்க. இது போனால் கொஞ்சம் காலை நேரத்தில் டிராஃபிக் கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சார், நினச்ச நேரத்தில் போகிறாங்க. ஒரு நம்ம ரூல்ஸ் சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக போகிறதுக்கு உண்டான வழிகள் ஏதாவது பஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பக்கமாக சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க. யாருமே பார்த்தா மேக்ஸிமம் அது வழியாக போகிறதில்ல. பஸ் எல்லாமே இதிலே தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த இடம் கொஞ்சம் நல்லாவே டிராஃபிக் ஆகுது. இது வந்துட்டு கரூர் வெஸ்ட்ல இருந்து கிழக்கு இருந்து வர்றாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த வழியாக தான் வர்றாங்க. ஈஸ்ட்ல இருந்து வர்றாங்க ஃபுல்லாகவே இந்த வழியாக தான் வர்றாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு இதுதான் ஒரே ரோடு. அப்படி இல்லைன்னா பஜார் வழியாக வந்தால் தான். அதனால வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள் ஃபுல்லாகவே இந்த வழியாக தான் மேக்ஸிமம் வர்றாங்க. வரும்போது அது டிராஃபிக்காக இருக்கும். டூ வீலர்லாம் சலனம் போயிடலாங்க. பஸ் வந்தால் மட்டும் டிராஃபிக் ஆகும். இப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாருங்க. பஸ் வந்தால் மட்டும் டிராஃபிக் ஆகும். கொஞ்சம் ஒரு பஸ் 2 பஸ் சேர்ந்தாப்புல இருந்துச்சுன்னா டிராஃபிக் வந்து சைடு வாங்க முடியாதுங்க. அப்படியே கொஞ்சம் டிராஃபிக் ஆகி போயிடும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் காமனர் ஆகி போயிடும். வேற ஒன்றும் மெயின் இங்கே சிட்டிக்குள்ளே தான் சார் இருக்கு. அவுட்டரில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு 15 to 20 minutes ஆகுது இந்த க்ரௌட் இங்கே சிட்டிக்குள்ளே வந்தால் தான் சார். அதர்வைஸ் வெளியே அவுட் சைடில் வேணும்னா அந்த மாதிரி கிடையாது. கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு 9 to ஒரு 10-10:30 வரைக்கும் டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி நைட்டு எல்லாருமே பிஸ்னஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 7 to 9-9:30 இதில் ரோடு அகலப்படுத்துறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. டிராஃபிக்கை மட்டும் கரெக்டாக ஒழுங்குபடுத்தி விட்டாங்கன்னா போதும்.